ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்ட்காக ஸ்டாக்ஸ் வாங்கலாமா, இல்லை ஸ்டாக் ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்காக வாங்கலாமா? நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் தான். மார்க்கெட் இறங்கும்போது டிவிடெண்ட்காக வாங்கின ஸ்டாக் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். மார்க்கெட் ஃபால் ஆகும்போதும் சரி, இன்க்ரீஸ் ஆகும்போதும் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்காக வாங்கியிருக்கிற ஸ்டாக்ஸில் மூமெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது என்னோடய போர்ட்ஃபோலியோவில் அதிகமான ஸ்டாக்கு டிவிடெண்ட்காக வாங்கின ஸ்டாக் ஹோல்ட் பண்ணவா, இல்லை ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இல்லை க்ரோத் இருக்கிற ஸ்டாக் நான் வாங்கவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடிய அது மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இதில் நம்ம டிவிடெண்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து வளர்ச்சி இல்லாத கம்பெனின்னு சொல்ல முடியாது. மேபி அந்த கம்பெனி ஒரு மோனோபாலி கம்பெனியாக இருக்கலாம். டிமாண்ட் வந்து தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கலாம். எக்கனாமி க்ரோ ஆக அந்த கம்பெனியோட வளர்ச்சி அதிகமாகலாம். அதனால் அவங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் இந்த வந்திருக்கிற ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகாது. இல்லை இன்னொரு பக்கம் நீங்கள் ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் அதிகமாக டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணாத கம்பெனியாக இருக்கணும். அதாவது நான் சொல்கிறது டிவிடெண்டே கொடுக்காத கம்பெனின்னு சொல்ல முடியாது, பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாத கம்பெனியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸு அந்த கம்பெனி க்ரோத் மொமெண்டம் இல்லை அவங்களோட மார்க்கெட் சர்வைவலுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுனாலையும் அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் எக்ஸ்பேன்ஷன் இந்த மாதிரி போகிறதுனால நமக்கு ப்ரைஸ் அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் கம்பெனியுமே நீங்கள் மார்க்கெட்டில் சூஸ் பண்ணலாம்.